இந்த கண்ணை வச்சு மழை பெஞ்சணும்னு வேண்டிக்கிறேன். மழை பெஞ்சாதான் இந்த 2 கண்ணும் பிழைக்கும். வந்து தண்ணி ஊற்ற முடியாது. இப்போ வேறு கூண்டு இல்லை. எல்லா கூண்டுலேயும் கண்ணு உயிரோட இருக்குது. இது மட்டும் ஒரு கண்ணை திரும்பி எடுத்து போகக்கூடாது. ஒன்றுக்கு 2 வச்சு ஒன்றும் இல்லைன்னா ஒன்று வளரும். நம்பிக்கை. இந்த தமிழுடைய பண்பாட்டு எங்களுடைய விவசாயத்தை அழித்த பயிர் தான் இது. ஆனால் எங்களுடைய இதில் இருக்கிற எங்கள் சார்ந்தவர்கள் எல்லாம் இதில் இருக்கிற பண ருசியை பார்த்துட்டாங்க. அது நமக்கு ஆரோக்கியமான விவசாயத்தை அழிச்சிட்டுதுங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவங்களோட சார்ந்து ஓடுற மாதிரியே இருக்கிறதால எங்களுடைய விவசாயம் இங்கே நீர் இருந்ததுனாக்க தற்சார்பு விவசாயத்தை பண்ணுறதுக்கான ஆசைகள் இருக்கும். தற்சார்பு விவசாயத்தில் வராது. இது எவனோ ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் விளைய வச்சான் இந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்காக. இதில் ஒன்றும் அந்தளவுக்கான பொருள் கிடையாது. நம்ம விவசாயத்தில் விளையிற கொள்ளு அளவுக்கு மீறி சாப்பிட்டாலும் அது வந்து விஷமாக தான் இருக்கும். இது ஒரு 100 கிராமுக்கு மேலே சாப்பிட்டாக உயிருக்கு கேடுதல் இல்லை. என்னோட முன்னோர்கள் என் தாத்தா காலத்திலிருந்து என் கண் முன்னாடி பார்த்த என் தாத்தாக்களுக்கு இதுவரையும் இருக்கிறார்கள். அந்த தாத்தாக்களுக்கும் இல்லை என் பெரியப்பாக்களுக்கும் எங்களுடைய ஆரோக்கியமான விவசாய உணவுகளை கொண்டு இன்னும் கல்லாட்டம் இருக்காங்க. ஆனால் இந்த மாட்டு செடி விவசாயம் வந்ததால் எங்கள் நிலத்தில் விளையிற கேழ்வரகு, கொள்ளு, பைத்தம்பருப்பு, சிறுபருப்பு, எள்ளு இது வகையான சத்தான சிறுதானிய வகைகளை என் மக்கள் இழந்துட்டாங்க. அதனால் வந்தது தான் இந்த காலத்து பைபாஸை வந்து வர வச்சவங்க தான். என் பூர்வகுடி மக்களுக்கு பைபாஸை வர வச்சவங்க தான். ஹார்ட் அட்டாக், அதாவது பைபாஸ் ஹார்ட் அட்டாக். இதை விட்டுட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுடைய இந்த